வணக்கம். நாம் இந்த பதிவில் 2016 விஏஓ எக்ஸாமோட கேள்விகள் பதில்கள் பார்க்கலாம். பொது தமிழ் மட்டும். இதில் 80 கேள்விகள் இருக்குது. இது 2016 அப்படிங்கிறதுனால 80 தான் கொடுத்துருக்காங்க அப்போதைய சிலபஸ் படி. நாம் இந்த கேள்வியை படிக்கிறதுனால உங்களுக்கு பழைய கேள்விகள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும், எப்போவுமே டிஎன்பிஎஸ்சியில் பழைய கேள்விகள் கொடுக்குறாங்க. புதுமையான 2-3 கேள்விகள் நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத கேள்வி, இப்படி கூட கேள்வி இருக்கா அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 நூல்களோட ஆசிரியர் பெயர்கள் நீங்கள் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்படி கேள்வி பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் பதியணும். இந்த கேள்வி வரும், இந்த கேள்வி வரும் அப்படிங்கிறத விட கேள்வினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது மனசில் பதியும். அதுக்காக தான் நம்ம பழைய கேள்விகளை பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுக்க. காத்திருந்து ஏமாந்து போகிறது அப்படின்னா இலவு காத்த கிளி போல. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னாக்கா துன்பப்படுறது. அனலிடைப்பட்ட புழு போலனா அதிக துன்பம், இருக்கிறதுலே அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அனலிடைப்பட்ட புழு போலன்னு சொல்லுவாங்க. கிணற்று தவளை போல அப்படின்னாக்கா உலக விஷயம் தெரியாமல் இருக்கும்போது, அறிவு இல்லை, நடைமுறை அறிவு இல்லாதவங்கள தான் கிணற்று தவளை போலன்னு சொல்லுவாங்க. தீண்டிற்று அப்படிங்கிற வினை முற்று. தீண்டிட்டுங்கிறது வினை முடிஞ்சு போச்சு, அதனால அது வினை முற்று. இந்த சொல்லோட வேர் சொல் கேட்டிருக்காங்க. தீண்டு அப்படிங்கிறது தான் வேர் சொல். 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வெண்பா. வெண்பாவோட அடி வரையறை 2 to 12. வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின் அஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராஜேந்திரன் என்னன்னு மொழிபெயர்த்தாரு? கட்செவி அஞ்சல்னு மொழிபெயர்த்தார். நான் சொன்னேன் இல்லையா, புதுமையான கேள்விகள் உங்களுக்கு தெரிய வரும்னு. அதுதான் வாட்ஸ்அப்புங்கிறத கட்செவி புலனம் அப்படின்னு, கட்செவி அஞ்சல் அப்படின்னு யார் மொழிபெயர்த்தது அப்படின்னா மா ராஜேந்திரன். இப்போதைக்கு நம்ம தமிழில் புலனம் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் தமிழில் கட்செவி அஞ்சல். ஒட்டளவலையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள். அதில் 11 தான் அளபெடுக்கும், 7 எழுத்துக்கள் அளபெடுக்காது. ஒற்றளப்படையில் அளபெடுக்கிறது 11 எழுத்துக்கள். அடுத்து சரியான ஆர்டர். இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். கூம்பு என்பது என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. அளவா, சுவையா, நற்பண்பா? கூம்புங்கிறது ஒரு வடிவம் தானே, அதனால அது வடிவ பண்பு. ஆற்றுவார் அசை பிரித்து காட்டுதல். அசை கேட்டிருக்காங்க, பிரித்து எழுதுக கிடையாது. நல்லா பாருங்கள். அசை பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 டேபிள் இருக்குது. டேபிள் தான் சொல்லுவாங்க அதை. தனித்த குறில், குறிலெடுத்த ஒற்று, தனித்த நெடில், நெடிலெடுத்த ஒற்று, குறில் நெடில் ஒற்று, குறில் ஒற்று அப்படின்னு ஒரு ஆர்டரே வரும். அந்த ஆர்டரை பார்த்து தான் நீங்கள் பிரிக்கணும். அதுபடி பார்த்தா இதுதான் கரெக்டாக பிரிஞ்சிருக்கு. நெடில் அடுத்த ஒற்று, இது நேரசை. குறில் நெடில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று வந்திருக்கு. இது நிறையசை. இதான் சரியாக பிரிஞ்சிருக்கு. கீழ்காணும் சொற்களில் குற்றியலுகரம் அல்லாத சொல். குற்றியலுகரம்னா என்னங்க? குசுடு துபுரு. குசுடு துபுருங்கிறது தான் குற்றியலுகரத்தோட எழுத்துக்கள். இதில் கு பூ சு வந்திருக்கு. இதில் உண்ணு அப்படிங்கிறது குற்றியலுகரம் கிடையாது, அதனால் இது குற்றியலுகரம் இல்லை. பொருள்கோள் வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பொருள்கோள் 8 வகைப்படும். பொருள்கோள்களின் வகைகள் 8. அன்னபூரணி அப்படிங்கிற புதினத்தோட ஆசிரியர் க சச்சிதானந்தன். அன்னபூரணி இதழினோட ஆசிரியர், இதழ் கிடையாது புதினம். அன்னபூரணி புதினத்தின் ஆசிரியர் க சச்சிதானந்தம். பாருங்க. தமிழ் இயக்கம் பாரதிதாசன். சீட்டுக்கவி பாடினது பாரதியார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் பாடினது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சூளாமணி தொலாமொழி தேவர். சூளாமணி தொலாமொழி தேவர். பெரிய புராணம் சேக்கிழார் எழுதினது. ராமாயணம் கம்பர். சீராபுராணம் எழுதினது உமரு புலவர். திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி. மறுபடி பாருங்க. வீரகாவியம் முடியரசன். இயேசுகாவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவைங்கிறது சிற்பியோட நூல். சாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன். சாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன். இதை ஒன்றத்தை எடுத்து கூட திரும்ப கொடுத்துடலாம். அதனால இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. மைண்டில் இருக்க வேண்டிய கேள்விகள். சொல்லி பாருங்க. H.A. கிருட்டினராருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் பெயர் என்ன? H.A. கிருட்டினருக்கு இலக்கணம் கற்பித்தது மாணிக்க வாசக தேவர். மாணிக்க வாசக தேவர் தான் H.A. கிருட்டினராருக்கு இலக்கணம் கற்பித்தார். சூடாமணி நிகண்டு இதோட ஆசிரியர் பெயர் வீரமண்டல புரூடர். சூடாமணி நிகண்டோட ஆசிரியர் வீரமண்டல புரூடர். திவாகர நிகண்டுக்கு திவாகரன் முனிவர். பிங்கள நிகண்டுன்னு ஒன்று வரும், அதுக்கு ஆசிரியர் பிங்களர். அடுத்து மொழிகளின் காட்சி சாலை தான் இந்தியா அப்படின்னு சொன்னது ச அகத்தியலிங்கம். மூதுரை ஔவையார். மூதுரை எழுதுனது ஔவையார்.
வெற்றி வேட்கை அதிவீரராம பாண்டியர். நன்னெறி நன்னெறி பாடினது சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் தான் வந்து முனைப்பாடியார். எல்லாமே வந்து அறநெறி நூல்கள், அறிவை வளர்க்கும் நூல்கள். இது எல்லாமே அறத்தை பற்றி சொல்கிற நூல்கள். மூதுரை, வெற்றி வேட்கை, நன்னெறி, அறநெறிச்சாரம் பிற்கால அறநூல்கள்னு கூட சொல்லுவாங்க. மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? மத்த விலாசம்ங்கிற நாடக நூலை எழுதினது மகேந்திரவர்மன். இவர் ஒரு பல்லவ மன்னர். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாதது குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு. கல்லோ காவியமோ அப்படிங்கிற நூலை எழுதினது வந்து வரதாசனர் தான் வந்து கல்லோ காவியமோ எழுதியிருப்பார். அடுத்து, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்குதல் மன்னருக்கு கடனே, வேந்தருக்கு கடனே அப்படின்னு வரும். இது புறநானூற்று பாடல். புறநானூற்றில் இந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்டால் பொன்முடியார். பொன்முடியாருங்கிறது ஆம்பளையா ஜென்னா லேடியா? ஈன்று புறந்தருதல் என் தலை கடனேன்னு கொடுத்துருக்காங்க. பிள்ளையை பெற்று தர்றது வந்து என்னோட தலை கடன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க யார்? பெண் புலவர் தான் அவங்க. அடுத்து, மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும். ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியது யாருனாக்கா 2ஆம் ராஜராஜன். 2ஆம் ராஜராஜன் தான் வந்து ஐராவதீஸ்வரம் கோயிலை கட்டினது. பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை என்னன்னு சொல்லுவோம்? வலசை போதல். வலசை போதல்ங்கிறது இடம் விட்டு இடம் போகிறது. சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97 வெண்பாக்கள் இருக்குது. 7ஆவதில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா 81 வெண்பாக்கள் இருக்குது. 4 அடினா 400 பாடல்கள். அடுத்து, நம்பி என்னும் சொல்லின் பொருள் மான். தமிழில் காணும் முதல் சித்தர் யாருன்னா திருமூலர். அடுத்து, மரபு கேட்டிருக்காங்க. மரபுனா ஒளி மரபு கேட்டிருக்காங்க. வண்டு என்ன செய்யும்? முரளும். புறா குணுகும். பூனை சீரும். குரங்கு அளப்பும். தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை யாருன்னா தில்லையாடி வள்ளியம்மை. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30 காதைகள் இருக்குது. மணிமேகலையில் முதல் சமய காப்பியம் எதுனாங்கன்னா மணிமேகலை தான். என்ன சமயம்னாக்கா பௌத்த சமயம். இது 30 காதைகளை உடையது. இதோட பா வகை என்னன்னு கூட கேட்பாங்க. இது நிலைமண்டில ஆசிரியப்பா. அடுத்து, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய தடவை கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து ஐஞ்சிறு காப்பியம். யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம், சூளாமணி, நீலகேசி. இந்த 5 வந்து ஐஞ்சிறு காப்பியம். வளையாபதி வந்து ஐம்பெருங்காப்பியத்தில் வரும். ஐம்பெருங்காப்பியம் என்னென்னு தெரியுமா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. இதுதான் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். செல்வத்து பயனை ஈதல் என தொடங்குற பாடல் வந்து யார் பாடினா நக்கீரர் புறநானூற்றில் பாடியிருப்பார். செல்வத்து பயனை ஈதல், உண்பது நாளை ஒடுப்பவை 2 அது எல்லாமே வந்து நக்கீரர் பாடினது. தேவார மூவர் யார் அப்படின்னாக்கா முதல் 3 திருமுறைகளை பாடினது சம்பந்தர், அப்பர், சுந்தரர். முதல் 3 பேரை தான் வந்து தேவாரம் பாடினது. அவங்க 3 பேர் தான் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க தேவாரத்தை. அதுக்கு அடுத்து மாணிக்கவாசகர் வருவார். இதுக்கு அடுத்து தான் மாணிக்கவாசகர் வருவார். அதனால மாணிக்கவாசகர் வர்றது எதுவுமே கிடையாது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர் தான் வந்து தேவாரம் பாடினது. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊக்கமாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்ச நேரம் எதுவும் வேலை செய்யாமல் அடக்கமாக இருக்காங்க அப்படின்னா அது எதை போன்றது அப்படின்னா அதுக்கான குறள் தான் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கதற்கு பெரும் தகைத்து அப்படிங்கிற குறள். பொருந்தகர் அப்படின்னா சண்டை போடுற ஆட்டுக்கடா வந்து பின்னாடி போகும். எதுக்கு? வேகமாக முன்னாடி வந்து முட்டுறதுக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஊக்கமுடையவன் அமைதியாக இருந்தால் ஆட்டுக்கடா பின்னாடி போய் முன்னாடி முட்டை வரும்ல, அதுக்காக அமைதியாக இருக்கிறதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது அப்படின்னு கொடுத்துருக்கோம். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை அப்படின்னு எதை போட்டுறோம் அப்படின்னா திருக்குறளை தான் போட்டுறோம். எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே திருக்குறளை போட்டுற ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, இல்லை எதை இந்த மாதிரி போட்டுறோம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால திருக்குறளை பற்றி அதை யார் யாரெல்லாம் போற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஞாலத்தின் மானப்பெரிது எது? தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவிதான் இந்த உலகத்தை விட உயர்ந்தது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு கலிங்கத்து பரணியை பாராட்டினது வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அது தென் தமிழ் தெய்வ பரணி சொன்னது யாருன்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர்.
உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை வந்து கலிவெண்பா. பிறமொழி சொற்களை நீக்கிய தூய தமிழ் உள்ளதை எழுதுக. பிறமொழி இருக்கக்கூடாது. சிநேகிதன், அதே மாதிரி சந்தோஷம், அத்தியந்த சந்தோஷ, இதெல்லாம் வந்து பிறமொழி. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிறது பிறமொழி சொல் இல்லாத ஒரு தொடர். பருப்பு உள்ளதா, இது எவ்வகை வினா. பேனா இருக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன்னா என்ன வினா? குழல் வினா. நான் வாங்கிக்கிறதுக்காக வேண்டி கேட்குறேன், அதனால அது குழல் வினா. அகர வரிசைப்படுத்துக. ப, பா, பை, பௌ, இதான் வந்து சரியான ஆர்டர். ப, பா, பி, பூ அந்த மாதிரி வரும். அதில் பை, பௌ, பட்டு, பாட்டு, பையன், பௌவம். அடுத்து பொறுத்துக. வினைப்பயன் விளையுங்காலை உயிர்க்கு மனப்பேரின்பம் கவலையும் வாட்டும். மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு, பேய் அப்படின்னு 6 இருக்குது. அழகில் பல்லுயிர் அறுவகை தாம் அப்படிங்கிறது அதுக்கு பொருந்தும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சிலம் தாங்குவது. தானம் சீலம் தாங்குவது. இதே பொறுத்துக்கு கூட அப்படியே திருப்பி எடுத்து கேட்டுடலாம், படிச்சுக்கோங்க. திருவையாகிய சின்னால் வாழாளாதல். வாழாளாதல் அப்படின்னா சில நாள். இதில் சின்னாளுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சில நாள் அப்படின்னு பொருந்தும். திணைக்குரிய உரிப்பொருள் கொடுத்துருக்காங்க. திணைக்கான உரிப்பொருள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா புணர்தல். குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். நெய்தல் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலை வந்து பிரிதல் வரும். பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் வரும். ஐ என்னும் சொல்லும் பொருள் வந்து தலைவன். ஐ என்னும் சொல்லின் பொருள் தலைவன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ச, சி, சை, சோ. சங்கு, சீப்பு, சைதை, சொல். காய், கனி, இதில் வந்திருக்கிற தொகைநிலை தொடர் என்னென்னா உம்மை தொகை. காயும் கனியும். நார், கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருக்குது என்னென்னா 4 கூட்டல் கரணம். அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளமருவும் தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்து குறிக்கிறது வந்து எதுகை. திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படிங்கிறது அறிவினா. நம்ம அறிஞ்சிக்கிட்டு எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரியான விடை எல்லாமே வந்து அறிவினா. எனக்கே தெரியல, நான் வந்து எதிரில் உள்ளவங்களை கேட்டு தான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கும்போது அது அறியாவினா. எனக்கு அறியாமல் கேட்குற வினா அறியாவினா. நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணேன்னா அது வந்து அறிவினா. திருச்செந்தூர் கலம்பகம் எழுதுனது வந்து ஈசான தேசிகர். புலவர்களுக்கான அடைமொழி கொடுத்துருக்காங்க. சொல்லின் செல்வர் ராப்பிச்சேது பிள்ளை. வசனடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலார். தமிழ் தென்றல் திருவிக்கா. தண்டமிலாசான் வந்து சாத்தனார். நுண்ணூல் விளக்கம் எழுதுனது வீரமா முனிவர். நாலடியார் சமண முனிவர். திருவேங்கட தந்தாதி எழுதுனது பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமரகுருபரர். புத்தகச்சாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான். சிக்கனம், சிக்கனம் வந்து சுரதா. காடு வந்து வாணிதாசன். காடு வந்து வாணிதாசனோட பாடல். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் சலித்தினர் என்பதை கூறும் நூல் வந்து புறநானூறு. சீடைக்காக சிலேட்டு பணையம், முறுக்குக்காக மோதிரம் பணையம், காப்பிக்காக கடுக்கன் பணையம்னு பாடினது கவிமணி தேசிக விநாயகம். திருவி கல்யாண சுந்தனார் எழுதாத நூல் முருகன் அல்லது அழகு. நாயன்மார் வரலாறு. தமிழ்நாடு நம்மாழ்வாரும். தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் இது எல்லாமே வந்து திருவிக்கா நூல். சத்தியவேத கீர்த்தனைகள் வந்து திருவிக்காவோடது கிடையாது. குறிஞ்சி திட்டு பாடினது வந்து பாரதிதாசன். வீரசோழியம் அப்படிங்கிற இலக்கண நூலை இயற்றியவர் புத்தமித்திரர். வீரசோழியம் புத்தமித்திரர். நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்த ஆண்டவர்கள் நாயக்கர்கள். 72 பிரித்தாங்க. நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவார். நோக்கினார்னா பார்க்குறவங்க கண்ணுக்கிட்ட அவங்களோட வேலையை காட்டுவாங்க. அவங்க யாருன்னா ஓவியரை தான் அப்படி சொல்லியிருப்பார். யாருன்னா நச்சினார் கிணியார். தமிழ்நாட்டில் பறவைகளின் புகலிடங்களில் ஒன்று எதுனா வடுவூர். தமிழ்நாட்டில் பறவைகளோட புகலிடத்தில் ஒன்று வடுவூர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் என்னென்னா மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் என்ன? மக்கள் கவிஞர். தேம்பாவணியில் பலன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர்
சூசை மாமுனிவர் தான் வந்து வளன்னு சொல்கிறாங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். பேராய கட்சியிலிருந்து விலகி பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் தான் வந்து நீதி கட்சி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்னு கேட்டிருக்காங்க. பே. சுந்தரம் பிள்ளை. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? பே. சுந்தரம் பிள்ளையோட. பாதத்தில் எத்தனை சக்கர ரேகைகள் உள்ளதாக சாத்தனார் புகழ்கிறார்? எத்தனை சக்கர ரேகைகள் இருக்குது புத்த பெருமானோட பாதத்தில்? 1000 சக்கர ரேகைகள் உள்ளன கேட்டிருக்காங்க. கலையாத துன்பம் இக்காரிகை காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது வெண்கோல் அப்படின்னு சொன்னது மதுரை மக்கள். நெடுந்தேர் ஊர்மதி வளவ. இந்த அகநானூற்று அடியில் வளவ என்பதன் பொருள் தேர்ப்பாகன். வளவங்கிறது பொருள் தேர்ப்பாகனை குறிக்கும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீம்புண் ஆறும் நாப்புண் ஆறாது அப்படிங்கிறது தான் வந்து இதில் சரியான விளக்கம். நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை. இது வந்து யாரோட நூல்னா அப்துல் ரஹ்மானோட நூல்கள். பிழிவை சாகடும் என்பதில் சாகாடு என்பது வண்டியை குறிக்கும். சாகாடுங்கிறது இதை குறிக்கும்? வண்டியை. திருக்குறளை எந்தெந்த கோணத்தில் கேட்கலாமோ எல்லா கோணத்துலையும் கேட்டிருக்காங்க. தமிழ் நாடகக்கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியே விருது வழங்கப்பட்டது யாருக்குன்னா வாணிதாசனுக்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் பாரதிதாசன் தான் பாடியிருக்காரு. சங்கே முழங்கு அப்படின்னும் பாரதிதாசன் தான் பாடினார். பொருந்தாத இணையை கொடுத்துருக்காங்க. சிற்றிலக்கியம் 96, திருக்குறள் 3 மலைவிடுகடாம கூத்தராற்று படைன்னு சொல்லுவோம். பரிபாடல் வந்து 8 தொகையில் வரும். 10 பாட்டு கிடையாது, 8 தொகை. வல்லை அப்படிங்கிறது என்னென்னா உலக்கை குத்தும்போது பாடும் பாட்டு. உலக்கை பாட்டு தான் வந்து வல்லை. அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதினா தானியக்கடை வீதி. பொன் வீதினா பொற்கடை வீதி. மல்லர் வீதினா மல்லர் வாழும் வீதி தான் வந்து மல்லர் வீதி. கேட்கப்பட்ட கேள்விகள் திரும்பவும் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் கேள்விகளை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து விடாமல் படிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.